குருசாஸ்தா சோதிட நிலையம் இன்று முதல் விருதுநகரில் ஆரம்பம். எடுத்தனையும் ஒரு ஜோதிடரா ஒரு ஜாதகத்தை போட்டு விளக்கம் கொடுத்தா அது சரியாக இருக்காது. என்னுடைய குருநாதர்கள் எனக்கு சொல்லி கொடுத்த பாடம், எப்பயுமே ஒரு ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறப்ப ராசி கட்டம்னா என்ன, அதில் இருக்க கிரகங்கள் என்ன அடிப்படையை முதல்ல சொல்லிட்டு அதுக்கடுத்து ஜோதிட தகவல்களை வெளியே சொல்லணும்னு என்னுடைய குருநாதர் எங்களுக்கு வழிகாட்டியிருக்காங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதி செவ்வாய் பகவான், ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் சுக்கிர பகவான் அதிபதி, மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புதன் பகவான் அதிபதி, தனுசுக்கும் மீனத்துக்கும் குரு பகவான் அதிபதி, மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனீஸ்வர பகவான் அதிபதி, சிம்மத்துக்கு சூரிய பகவான், கடகத்துக்கு சந்திரன். இந்த ராசிக்கு காலச்சக்கரத்துக்கு முதல் வீடு மேசம் வீடு, 1ஆம் நம்பர் வீடு. அதே நம்பர் 8ஆம் நம்பர் செவ்வாயோட வீடு. எந்த அளவுக்கு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறானோ அந்த அளவுக்கு தன்னுடைய குடும்பத்தின் மீது அதிக ஆசையும் பாசமும் அக்கறையும் உள்ள மனிதனாகத்தான் இருப்பான். காலச்சக்கரத்துக்கு மேசத்தை லக்னமாக போட்டாலும் 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீடு, 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், 4ஆம் இடம் வாகனம், சொத்து, தாய் பாசம் அவங்களுக்கு கிடைக்குமா, தாய் பற்று இருக்குமா, ஒரு ஆணிட்டையும் ஒரு பெண்ணிட்டையும் தாய் அன்போடு பழகுவாங்களா என்று பார்க்குறது 4ஆம் இடம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், அவங்களுடைய குலதெய்வத்தை குறிக்கக்கூடியது, மிக மிக முக்கியமான பாவகம். 6வது பாவம், ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் கடனோடு இருப்பானா அல்லது கடன் இல்லாமல் வாழ்வானா, எதிரிகளை அதிகமாக உருவாக்கிக்கிடுவானா அல்லது எதிரிகள் இல்லாமல் இருப்பானா என்று பார்க்கக்கூடியது 6ஆம் இடம். இன்னொன்று 6ஆம் இடம் மிகப்பெரிய நோய், கடன், நோய், வம்பு, வழக்கு, கட்ட பஞ்சாயத்தை குறிக்கக்கூடிய இடம். 7ஆம் இடம் நண்பர்கள் மற்றும் மனைவிகள். 8ஆம் இடம் ஆயுள்காரன் என்று சொல்லக்கூடிய இடம். இன்னொன்று மிக முக்கியமான விஷயம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் இருக்கக்கூடியது விருச்சிக பாவகம். இது மிக மிக முக்கியமான பாவம். இந்த விருச்சிக ராசிக்கும் இந்த கும்ப ராசிக்கும் ஒரு ஜோதிடன் எவ்வளவுதான் தன்னுடைய ஜோதிட வாக்குகளை சொன்னாலும் அவர்கள் இல்லை என்ற ஒரு வார்த்தையில் முடித்து விடுவார்கள். நடந்திருந்தாலும் நடக்காவிட்டாலும் அவர்கள் வாயில் வரவது, நீங்கள் சொல்லும் பலன் எனக்கு ஒத்துப்போகவில்லை என்று கூறிவிடுவார்கள். இது என்னுடைய அனுபவத்திலும் என்னுடைய குருநாதர்கள் அனுபவத்திலும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதே மாதிரி தனுசு 9ஆம் இடம், இந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம் என்று குறிக்கக்கூடிய இடம். இன்னொன்று 9ஆம் இடம் நல்லா இருந்தால் அவங்க ஒரு காக்காடி கோயில்னாச்சும் ஒரு காக்காணி நிலத்தில் கட்டிடுவாங்க, ஒரு சின்ன விநாயகர் கோயில்னாச்சும் கட்டிடுவாங்க. 9ஆம் இடம் யாராருக்கு வலுவாக இருக்கோ அவங்க ஃபுல்லாக கோயில் கட்டுவாங்க. அதே மாதிரி 9ஆம் இடம் சரியில்லை அப்படின்னா அவருடைய தந்தையே மிகப்பெரிய எதிரியாக இருப்பாங்க. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 10க்கும் 11க்கும் சனீஸ்வர பகவானே அதிபதி, தர்ம கர்மாதிபதி, யோக உடையவன். சனீஸ்வரன் தொழிலுக்கான அதிபதியும் லாபத்துக்கான அதிபதியும். இது நான் இப்போ காலச்சக்கரத்துக்கு பலன் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன். சனீஸ்வரன் தொழில்காரகனும் லாபத்துக்கும் அதிபதி சனீஸ்வர பகவான் தான். அதே மாதிரி ஒரு ஜாதகனுக்கு முதல் மனைவியை பார்க்கறது 7ஆம் இடம், 2வது மனைவி 9ஆம் இடம், 3வது மனைவி 11ஆம் பாவகம். 12ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம். இன்னொன்று ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு அது குணமாகி வருவானா என்று பார்க்கிறதுக்கு 12ஆம் இடம் மிக முக்கியமான பாவகம். இது 10, இது 11, இது 12. 12ஆம் பாவம் மிக முக்கியமான பாவகம். இன்றைக்கு நிலைமைக்கு இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கலாம். நான் நாளை முதல் உங்களுக்கு ஒரு ஜாதகத்தை போட்டு அதுக்கு விளக்கங்கள் கொடுக்குறேன். நன்றி.